வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் ஐடியாஸோட உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிசினஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கம்மியான முதலீடு என்கிட்ட இருக்குது. என்கிட்ட லட்சக்கணக்கில் கிடையாது. ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாயில் ஒரு தொழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ இது. இதில் ஆனால் லாபம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போடுற முதலீடு மாதிரி 3 மடங்கு நீங்கள் என்ன செய்யலாம், இதில் லாபம் எடுக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த தொழிலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் பாருங்கள். சாதாரணமாக இது நீங்கள் வீட்டிலேயே இருந்து தயாரிக்கலாம். இது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம கடை போடணும் அப்படி இப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. வீட்டில் இருந்தே செய்யலாம். சின்ன இடமே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான மூலப்பொருள் ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். முதலீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 5000, ஒரு 1000, ஒரு 10,000 இந்த முதலீட்டில் கூட நீங்கள் இது என்ன செய்யலாம், அதிக லாபம் பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் வேறொரு பொருளாக மாற்றி நம்ம விற்கும்போது அதனுடைய லாபம் வந்து பன்மடங்கு பெருகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறது, வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையில் இது ஒரு மதிப்பு கூட்டு பொருள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, யார் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு தொழில் தான் இது. உணவு சார்ந்த ஒரு தொழிலும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து பெரிய மிஷினரிஸ் தேவையில்லை. ரா மெட்டீரியல்ஸோட ரேட்டு ரொம்ப கம்மி. வீட்டில் இருந்தே செய்யலாம். 2 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்படி இத்தனை விதமான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இந்த தொழில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐசிங் சுகர். இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுகர் நமக்கு தெரியும். ஐசிங் சுகர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஃபஸ்ட்டு இதுக்கான தயாரிப்பு செலவு பாருங்கள், ஒரு 50லேருந்து 60 ரூபா வரும். அதே மாதிரி இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 180லேருந்து ஒரு 275, 300 ரூபா வரைக்கும் கூட இதை என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. இதை என்ன மாதிரி ஐசிங் சுகர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக பேக்கரி பொருள்லாம் பார்த்துருப்போம். அந்த பேக்கரி ஐட்டம்ஸில் மேலே இருக்கக்கூடிய க்ரீமில் என்ன செய்வாங்க, இந்த ஐசிங் சுகரை மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சாதாரணமாக சுகரை தூவினோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஐசிங் சுகர் அப்படிங்கிறது கரைஞ்சி போகாமல் ஸ்டிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக க்ரீமோட மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. பிஸ்கட் மேலே தூவுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஸ்கட் மேலே அப்படியே அந்த சுகரோட தூள் வந்து அப்படியே மேலே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிங் சுகர் தான். ஜூஸஸில், மில்க் ஷேக்ஸில், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இது என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரியில் பார்த்திங்கன்னா ஃப்ரோஸ்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா பட்டரையும் இந்த சுகரையும் கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது பட்டரும் ஐசிங் சுகர் ப்ளஸ் கலர்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி கேக் மேலே என்ன செய்வாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கரியில் பார்த்திங்கன்னா பட்டர், சுகர், அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி, வெனிலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான கலர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ரிப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி கேக் மேலே என்ன செய்வாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க. இதுக்கும் இது வந்து என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோனட்ஸில், கப் கேக்ஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஜீனி மட்டும் போதும். நம்ம நிறைய இடத்துல ஜீனின்னு சொல்லுவோம், அஸ்கான்னு சொல்லுவோம், சுகர்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, வெள்ளை சீனி, அதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோள மாவுங்கிறது கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்ன் ஸ்டார்ச் நமக்கு வேணும். அது ரொம்ப கம்மியான அளவில் போதும். இது என்ன ரேஷியோவில் இது ரெண்டையும் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 96% வந்து சுகர் எடுத்துக்கிட்டாக்கா கார்ன் ஸ்டார்ச் ஒரு 4%. அப்படின்னா இது என்ன சொல்லலாம், 960 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 40 கிராம் வந்து உங்களுக்கு என்ன வேணும், கார்ன் ஸ்டார்ச் வேணும். அதே மாதிரி 98% அப்படின்னாக்கா 2% வந்து உங்களுக்கு என்ன வேணும், கார்ன் ஸ்டார்ச் வேணும். இதுதான் வந்து இதோட ரேஷியோ வந்து இதுதான். இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் வந்து ஐசிங் சுகர். இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சாதாரணமாக வீட்டில் ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற மிக்சிங் கிரைண்டரே நமக்கு என்ன போதுமானது. இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கமர்ஷியலாக மிக்சர் கிரைண்டர் இருக்கும், அதுவே போதுமானது. அதையும் தாண்டி நீங்கள் மிஷினரிஸ் அப்படின்னு போகும்போது மிஷினரிஸ்லாம் ஒரு 1.5 லட்சம், 75,000லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்ன கேட்டிங்கன்னா, கம்மியான லெவலில் ஃபஸ்ட்டு செஞ்சு நீங்கள் வந்து நமக்கான கஸ்டமர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவில் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி சுகர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மிக்சர் கிரைண்டரில் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கணும். நம்ம வேணும்னா அதை என்ன செஞ்சுக்கலாம், சலிச்சிக்கலாம், திரும்ப வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி ஆகணும். பவுடர் மாதிரி ஆனாக்கா அதுதான் நமக்கு வந்து ஐசிங் சுகர். இந்த ஐசிங் சுகர் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக இந்த வீட்டில் வந்து ரவா லட்டுக்கு எல்லாம் சுகர் வந்து அரைப்பாங்க. அவங்க லேடிஸை கேட்டிங்கன்னா தெரியும். கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே கொஞ்சம் கட்டியாகும், ரொம்ப பொல பொலன்னு தூளாக இருக்காது. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இதோட கார்ன் ஸ்டார்ச்சை நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம். இதை கொஞ்சம் சேர்க்கும்போது இது வந்து ஒரு ஆன்டி ஏஜென்ட்டாக இது என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. அதில் நமக்கு எப்பயுமே அது வந்து ரொம்ப கெட்டியாகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கார்ன் ஸ்டார்ச்சை நம்ம அதில் சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஐசிங் சுகர் செஞ்சதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம், வெயிட் போடுறோம், எத்தனை கிலோ, அப்போ என்ன பேக்கெட் பண்ணணுமோ அந்த மாதிரி வெயிட் போட்டு பேக்கிங் பண்ணி சீல் பண்ணி நம்ம சேல் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப ஈஸி மெத்தட். வீட்டிலையே எல்லா லேடிஸுமே இது பண்ணலாம். என்ன, இதை மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம முதல்ல சின்ன அளவில் செஞ்சு ஒவ்வொரு பேக்கரியாக கேட்டு நம்ம கேன்வாஸ் பண்ணும்போது தேவையில்லை. ஆனால் சாதாரணமாக நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுறோம், ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜிஎஸ்டி வேணும், எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ். ரொம்ப எளிமையான டாக்குமெண்ட்ஸ் இது தேவைப்படும். இப்போ ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோன்னா இப்போ அதோட ரேட்டு பாருங்கள். ஐசிங் சுகர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கிற பிக்சரில் மவானா கிங் சுகர் 1 கிலோ வந்து 169 rupees விற்கிறாங்க அமேசானில். இப்போ அதே பாருங்கள், சாதாரணமாக இன்னொரு ஐசிங் சுகர், அது வந்து அர்பன் பிளாட்டர் அப்படிங்கிற ஐசிங் சுகர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ எவ்வளோ வருது, 270 ரூபாய் வருது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே வந்து கிங் சுகர் இந்த இது வந்து 500 கிராம்ஸே உங்களுக்கு 238 ரூபாய்க்கு விற்கிது. ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த ரேட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ராஃபிட் பார்க்கும்போது 1 கிலோ சுகர் அப்படிங்கிறது உங்களுக்கு 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா. ஆனால் இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் ஒரு மூட்டையாக நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரேட்டு ரொம்ப கம்மியாகும். ஆனால் நான் நார்மல் ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஒரு 10 ரூபா வரும். 1 கிலோகிராம் வந்து நீங்கள் ஐசிங் சுகர் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதோட ப்ரிப்பரேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் வரும், எல்லாம் சேர்த்து. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குது, 180லேருந்து ஒரு 280 ரூபா வரைக்கும் நீங்கள் இது என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ ப்ராஃபிட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 120 ரூபாயிலேருந்து 230 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. சாதாரணமாக ஒரு பேக்கரிக்கு நீங்கள் போய் கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு பேக்கரிக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 10 கிலோ 20 கிலோ வரைக்கும் அவங்க கேட்பாங்க. நம்ம மினிமம் ஒரு 10 கிலோ வச்சுட்டா கூட ஒரு பேக்கரிக்கு ஒரு மாதத்துக்கு 40 கிலோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அதுவே நீங்கள் 5 பேக்கரி நீங்கள் வந்து போய் கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு 200 கிலோகிராம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ 200 கிலோகிராம் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 150 ரூபா அப்படின்னு நீங்கள் மார்ஜின் வச்சா கூட உங்களுக்கு அதில் எவ்வளோ கிடைக்கும், ஒரு மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் பேக்கரியை மட்டும்தான் வச்சு சொல்கிறேன். இன்னும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆன்லைன் மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் தனியாக இருக்குது. ஒரு 5 பேக்கரி மட்டும் உங்களால் கேன்வாஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த ஐசிங் சுகர் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை எடுத்து கொடுக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக்சர் கிரைண்டர் நம்ம வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன். இல்லை கமர்ஷியல் கிரைண்டர் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பர்பஸாக இதுக்குன்னு நான் பெரிய அளவில் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா மிஷினரிஸ் வந்து நீங்கள் இந்தியா மார்ட்டில் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷின் வேணும், அப்புறம் பேக்கிங் கவர்ஸ் வேணும், டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல் வேணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மி தான், ஒரு 10,000 3,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதில் பேக்கிங் கவர்ஸ்லாம் உங்களுக்கு 1000 rupeesலேயே நிறையா கவர்ஸ் நீங்கள் வாங்க முடியும். டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 750 வரைக்கும் கூட உங்களுக்கு டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல் நல்ல ஸ்கேலாகவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். இப்போ டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரி, சூப்பர் மார்க்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பேசலாம், பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பேசலாம். இங்கெல்லாம் பேசி நம்ம கேன்வாஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்கள விட நம்ம ஒரு 10-20 கம்மியாக கொடுக்கும்போது நம்மளை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் சேல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அமேசான் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், இந்தியா மட்டும் தெரியும். ஆனால் பேக்கரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கரி வாலா, பேக்கரி கார்ட் அப்படின்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம இதை கொண்டு போய் என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம்.
இந்த மாதிரி சேல் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட்ஸோட அளவு வந்து அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கும்போது இன்னும் கூட ஒரு 10-20 கம்மியாக கிடைக்கலாம். ஒரு பங்குக்கு ஒரு பங்கு லாபம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம போடுறது ரொம்ப சின்ன முதலீடு. சின்ன முதலீட்டில் நம்ம 3 பங்கு லாபம்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் ஒரு பங்கு லாபத்தை குறைச்சிட்டு கூட 2 பங்கு லாபத்தில் கூட வைக்கலாம், ஒரு பங்கு லாபத்தில் கூட விற்கலாம். லாபம் வைக்கிறதுங்கிறது நம்மளோட விஷயத்தை பொறுத்தது. நம்ம வந்து அதை டிசைட் பண்ண வேண்டியது யார் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக முடியுதோ அவ்வளோ கம்மியாக கொடுக்கும்போது நம்ம அதுக்கான கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன லெவலில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.